Hello friends, welcome to சமையல் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்பாஞ்சியான கப் கேக். வாங்க பார்க்கலாம். எல்லாரும் என் வாய்ஸ் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிருக்கீங்க. எல்லாருக்கும் தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்பாஞ்சியான கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாவும் தயிரும் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு இது மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் எந்த வாசனையும் வராத பிளெயினான ஆயிலாக இருக்கணும். இப்போ இதை ரெண்டையும் சாதாரண வயர் விஸ்க் வச்சுட்டு நல்லா 2 நிமிஷம் ஸ்பீடாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் இது மாதிரி ஃப்ளஃபியாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த தயிர் பேக்கிங் சோடா மிக்சரை நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போ மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் மைதா மாவையும் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அது ரெண்டுத்தையும் நல்லா ஜெலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஜெலிச்சு எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 1/2 கப் மாவு ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டேன். இப்போ மாவு சேர்த்த பிறகு நம்ம இந்த பேட்டரை மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம எப்போவுமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் இன்றைக்கி இந்த மாதிரி கப் கேக் மோல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ட கப் கேக் மோல்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன கிண்ணத்தில் கீழே ஆயில் தடவிட்டு லைட்டாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் சொன்ன அளவோடு நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 12 கப் கேக் கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை இன்னும் அழகாக ஆக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம், சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளெயினாகவும் நீங்கள் கப் கேக் செய்யலாம். இப்போ பாருங்கள், நம்ம கப் கேக்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அவனை 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. ப்ரீ ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கப் கேக்ஸ் எல்லாம் இதில் லைனாக அடுக்கிக்கலாம். அடுத்து அவனில் 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 20 நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் கழித்து நம்ம கப் கேக்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கப் கேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இது மாதிரி ஸ்பாஞ்சியான கப் கேக் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஸ்பாஞ்சியான கப் கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். உங்களுக்கு இந்த கப் கேக் பிடிச்சிருந்தா லைக்